ஒருவன் இந்த உலகில் தான் பிறந்தது முதல் ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் நினைத்து கொண்டிருந்தான், தான் மட்டும்தான் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று. அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகின்றது, அவனைப் போல் பல பேர் அவனுடன் சேர்ந்து போட்டியிட்டு ஓடி வருகின்றனர். இந்த ஓட்டத்தின் முடிவில் வெற்றியாளனுக்கு வழங்கப்படுவது பரிசோ, சான்றிதழோ, கோப்பையோ, பணமோ அல்ல. வெற்றி பெற்றவன் உயிர் வாழ்வான், மற்றோரெல்லாம் மடிந்து போவர், இறந்து போவர். எல்லோரும் வேகமாக ஓடுகின்றனர். சிலர் பாதி வழியிலேயே மரணிக்கின்றனர். சிலர் கடைசி வரை சென்றாலும் இலக்கின் வாசல் அவர்களுக்கு மூடப்பட்டுள்ளது. ஒருவன் மட்டுமே வெற்றி கதவுகளை தாண்டி உள்நுழைகிறான், வெற்றியாளனாகிறான். வெற்றி பெற்ற அவன் மிகவும் இருமாப்பு கொள்கிறான். தான் மட்டும்தான் இந்த உலகில் ஓடி இவ்வளவு பேரை தாண்டி வெற்றி பெற்று வந்ததாக நினைத்துக் கொள்கிறான். அதன் பின்புதான் அவனுக்கு ஒன்று தெரிகிறது. அவனைப் போல், அவன் கலந்து கொண்ட போட்டியைப் போல் பல போட்டிகள் நடந்து பல பேர் முதல் வந்து வெற்றி பெற்ற எல்லோரும் அவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே அவன் இரண்டாவது போட்டிக்கு ஆயத்தமாகின்றான். இந்த இரண்டாவது போட்டியில் பலர் ஏற்கனவே நாம் ஜெயித்து விட்டோம் என்று கலந்து கொள்ளவே இல்லை. சிலர் நாம் கலந்து கொள்வோம், முயன்றால் முடிந்தால் வெற்றி பெறுவோம், இல்லையெனில் தோல்வியடைவோம், அதை பற்றி எந்தவித ஏற்ற இறக்கங்களும் உயர்வான தாழ்வான மனப்பாங்கும் இன்றி கடமைக்கு கலந்து கொள்கின்றனர். சிலர் மட்டுமே இரண்டாவது முறையும் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியுடன், என்ற தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்டனர். சிலர் மட்டுமே இந்த இரண்டாவது முறையும் வெற்றியும் அடைந்தனர். இந்த இரண்டு போட்டிகளில் முதல் போட்டியானது நம் உயிரணுக்களுக்கு இடையே நடந்தது. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் வெற்றி பெற்றது. அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்களும் நானும். இரண்டாவது போட்டி இந்த உலகத்தில் தற்போது நடந்து கொண்டிருப்பது. இந்த போட்டியில் நாம் ஏற்கனவே ஜெயித்து வந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஒரு உந்துகோலாக அமையப் போவது வேறு எந்த நபரோ, வேறு எந்த மனிதரோ அல்ல, ஏற்கனவே வெற்றி பெற்ற நீங்களும் நானும் மட்டும்தான். அதற்கு சிறந்த உதாரணம் நீங்களும் நானும் மட்டும்தான். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளனை மீண்டும் ஜெயிக்க வைப்பது அவ்வளவு கடினம் அல்ல. சற்று முயற்சியும் சிறிது பயிற்சியும் இருந்தால் நம்மால் நிச்சயமாக மீண்டும் ஜெயிக்க முடியும். கலங்கரை விளக்கம் இல்லாத கப்பல், ஒரு ஓடம் எப்படி அலைகளில் அலைக்கழிந்து தவிக்கின்றதோ அதுபோல இலக்குகள் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக அலைக்கழிக்கப்படும். உங்கள் இலக்குகளை தீர்மானியுங்கள், அதை நோக்கி மீண்டும் ஓடத் துவங்குங்கள். வெற்றியாளனே, ஏற்கனவே நீ வெற்றி பெற்றவன் என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு ஓடு. வெற்றி உனதே.